அனைவருக்கும் வணக்கம். குரூப் 2 எக்ஸாம் முடிச்சு குரூப் 4 கம்பேர் பண்ணும்போது குரூப் 2 கொஞ்சம் மாற்றம் எடுத்தா சொல்லலாம். ஏன்னா ஆல்ரெடி வந்து குரூப் 4 வந்து கஷ்டமா இருந்துச்சு. குரூப் 2 வந்து கொஞ்சம் படிச்சா திங்க் பண்ணா ஈஸியா இருக்கும். அந்த மாதிரி தான் இருந்துச்சு. எழுதிடலாம். நான் ஆல்ரெடி தமிழ் ஆன்சர் கீ அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க போய் பாருங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், போய் பாருங்க. ஜிஎஸ் பார்ப்போம். ஜிஎஸ் ஆன்சர் கீ. ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் ஜிஎஸ் நம்ம வந்து இப்போ ஒரு கொஸ்டின் எடுத்தீங்கன்னா அப்படி பேராகிராஃபாக கொடுத்துருவோம். இந்த மாதிரி பேராகிராஃப் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சாய்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம படிக்கிறது கொஞ்சம் நேரம் ஆகும் போல் அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஜிஎஸ் கொஞ்சம் லேட் தான் ஆச்சு. டைம்லாம் பத்தல அப்படின்னு சொன்னாங்க. டைம் பத்தல உண்மையாகவே. அதே மாதிரி மேக்ஸில் இந்த கற்றுந்தாங்க. மேக்ஸில் ஒரு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா பிங்க்கு, ரெட்டு, ப்ளூ இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இது வந்து எப்படி வரும் எப்படி வரும் அந்த மாதிரி கேட்டிருந்தாங்க. அதெல்லாம் இவ்வளோ பெருசாக இருந்துச்சு. ஒரு கொஸ்டினே ஒரு பேப்பர் கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஸோ இப்போ நம்ம ஜிஎஸ் ஆன்சருக்கு பார்ப்போம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து பின்வருவற்றில் இந்திய தேசிய காங்கிரஸ் பற்றிய சரியான கூற்று எது கரெக்டுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்திய தேசிய காங்கிரஸ் சேர்ந்தது ஏஓ ஹூயும் கரெக்டு தான். இந்திய தேசிய காங்கிரஸ் முதல் தலைவர் எஸ்என் பானர்ஜி. எஸ்என் பானர்ஜியில் டபிள்யூசி பானர்ஜி வரும். அப்போ இது தப்பு. எஸ்என் பானர்ஜி இந்திய தேசிய விடுதலை அமைப்பை நிறுவினார். அப்போ ஃபஸ்ட்டு தேர்டு கரெக்டு. ஆன்சர் பி. தமிழக அரசு ஏப்ரல் 29 முதல் மே 5ஆம் தேதி வரை இவருடைய பிறந்தநாளை கொண்டாடியதுன்னா பாவேந்தர் பாரதிதாசன். ஆன்சர் ஏ. நெக்ஸ்ட் மேட்ச் த ஃபாலோயிங். பின்வருவற்றுள் திட்டங்கள் பற்றி கேட்டிருக்காங்க. மதி பஜார்னா சுத்தமான எரிசக்தின்றாங்க. பசுமை வீடுகள் திட்டம் வறுமை ஒழிப்பு. நான் முதல்வன் திறன் மேம்பாடு. அஜ்விகா சுய உதவிக்குழு. ஆன்சர் பி. நெக்ஸ்ட் மேட்ச் த ஃபாலோயிங். புத்தக ஆசிரியர் பற்றி கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து திருக்குறள் உரைவலம். திருக்குறள் உரைவலம் வந்து தண்டபாணி தேசிகர். திருக்குறள் நுண்பொருள் மாலை காரிரத்தின கவிராயர். திருக்குறள் ஆராய்ச்சி பதிப்பு கீவா ஜெகநாதன். வாழும் வள்ளுவம் வாசே குழந்தைசாமி. இந்த வாழும் வள்ளுவம் அதுக்கு மட்டும் ஆன்சர் தந்தாலே போதும், நம்ம சாய்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். ஆன்சர் ஏ. சரியான கூற்று சொல்லி கேட்டிருக்காங்க. மின் காந்தங்கள் தயாரிக்க பயன்படும் காந்த பொருட்கள் பெற்றிருக்க வேண்டிய பண்புகள். குறுகலான காந்தேக்க கண்ணி. இது தப்பு. மிகு ஊடுதிறன் கருத்து. மிகு காந்த நீக்குத்திறன். குறை தக்க வைப்பு திறன். அப்போ செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து கரெக்டாக. அப்போ ஆன்சர் சி. அடிப்படை கடமை பற்றி எது கரெக்டுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்தியாவின் இறையாண்மை ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாட்டு பாதுகாப்பது. கரெக்டு. இயற்கை சூழலை பாதுகாப்பது மற்றும் மேம்படுத்துவது. இதுவும் கரெக்டு. நம்முடைய பாரம்பரியங்களையும் பன்முக பண்பாட்டையும் பாதுகாப்பது. இதுவும் கரெக்டு. தனியார் உண்மைகளை பாதுகாப்பு. இது தப்பு. அப்போ ஆன்சர் வந்து 1, 2, 3. ஆன்சர் சி. நெக்ஸ்ட் மேட்ச் த ஃபாலோயிங். ரைத்வார் திட்ட அறிக்கை தாமஸ் மன்றோ மற்றும் பிரான்சிஸ் எலிஸ். பஞ்சமர் பள்ளிகளை ஆதி திராவிடர் பள்ளிகள் என அழைப்பது. ஆன்சர் வந்து அயோத்தாசர் மற்றும் சிங்காரவேலர். ஆணதிக்க பேரினவாதத்தை எதிர்த்த தலைவர் வந்து யாருன்னா தந்தை பெரியார். நீதி கோட்பாடு ஜான் ரால்ஸ். ஆன்சர் டி. இது வந்து ஒரு மேட்ச். இது கரெக்டுன்னு சொல்லியிருக்காங்க. குறிஞ்சி முல்லை மருதன் இதுதான். அந்த 5 நிலங்கள் பற்றி எது கரெக்டுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பேர்ட்ஸ் பற்றி கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு குறிஞ்சி வந்து கிளி கரெக்டு. முல்லை காட்டுக்கோழி தப்பு. மருதம் வந்து ஒரு சைட் பண்ணுங்க. குறிஞ்சி முல்லை மருதன் இதை பற்றி. குறிஞ்சி கிளி கரெக்டு. முல்லை நாட்டுக்கோழி அதுவும் கரெக்டு. மருதம் வந்து வானம்பாடி தப்பு. நெய்தல் ஆந்தை தப்பு. பாலைப்புறா கரெக்ட். அப்போ 1, 2, 5 கரெக்ட். ஆன்சர் டி. இருப்பு முகம் செரித்த எந்தில் மறுப்பேன். இப்பாடல் பயின்று வந்துள்ள அணி. இருப்பு முகம் செரித்த எந்தில் மறுப்பேன். இந்த பாடல் வந்து எந்த அணின்னு சொல்லி கேட்குறாங்க. உருவக அணி. நெக்ஸ்ட் கூற்று காரணம். கூற்று அரசியல் தலைவர் என்பதை தவிர கோபாலகிருஷ்ண கோகலே சிறந்த சமூக சீர்திருத்தவாதி. இவர் இந்திய சமுதாயத்தின் சேவகர்கள் என்னும் தனித்தன்மை வாய்ந்த அமைப்பை நிறுவியவர். ரெண்டுமே கரெக்டாக. ஆன்சர் சி. இது வந்து கால வச்சு அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து வகுப்புவாத தீர்வு வந்து 1932. நான் இங்கேயே எழுதியிருக்கேன் பார்த்துக்கோங்க. 1932. காந்தீர்வின் உடன்படிக்கை வந்து 1931. சிட்டகாங் வெடி வந்து 1930. பூனா ஒப்பந்தம் வந்து பூனா ஒப்பந்தம் 1932. அப்போ ஆன்சர் வந்து 3, 2, 1, 4. ஆன்சர் சி.
ஏன்னா இதுக்கு வந்து வகுப்பாத தீர்வு வந்து 1932, அதே மாதிரி பூனா ஒப்பந்தமும் 1932 பட் இது வந்து வகுப்பாத வந்து ஆகஸ்ட் மாதம், பூனா ஒப்பந்தம் வந்து செப்டம்பர் மாதம். ஸோ அதான் டிஃப்ரென்ஸு. ஸோ ஆன்சர் வந்து சி. நெக்ஸ்ட் மேட்ச் த ஃபாலோயிங். தமிழ்நாடு நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 1986, நுகர்வோர் இயக்கம் 1974, தமிழ்நாடு நுகர்வோர் பாதுகாப்பு விதிகள் 1988, ஏகபோக மற்றும் கட்டுப்பாட்டு வர்த்தக நடைமுறைகள் சட்டம் 1969. ஆன்சர் ஏ. தேசிய திறன் மேம்பாட்டுக் கழகத்தின் குறிக்கோள் அல்லது குறிக்கோள்கள். பொருளாதார சுதந்திரம் மூலமாக மகளிர் மேம்பாட்டு அடைய செய்வது. நாடு முழுவதும் உள்ள இளைஞர் திறனை மேம்பாட்டு அடைய பயிற்சி திட்டங்கள் அளிப்பது. கரெக்டு. திறன் மேம்பாட்டு சான்றிதழ் பெற்றோர்களுக்கு பண விருதுகள் வழங்கி வேலைவாய்ப்பை அதிகப்படுத்துவது. கரெக்டு. நாட்டின் உழைப்பாளிகளின் உற்பத்தி திறனை அதிகப்படுத்துறது. கரெக்டு. அப்போ செகண்ட், தேர்டு, ஃபோர்த்து கரெக்டு. ஃபர்ஸ்ட் தப்பு. ஆன்சர் பி. திருக்குறள் யாருடைய கடமைகள் மறைமுகமாக எது சொல்கிறாங்கன்னா அரசன் இந்த இறையாண்மை சொல்கிறாங்க தான், அரசனோட அந்த கடமைகள் தான் மறைமுகமாக சொல்லியிருக்காங்க திருக்குறளில். இவற்றில் ஒன்று தப்பு. எது தப்புன்னு சொல்லி கேட்குறாங்க. டவுனின் குறைபாட்டு நோய் 21வது குரோமோசோமில் ஏற்படும் ஆட்டோசோமி ட்ரைசோமி. இது கரெக்டு. ஹீமோஃப்ளூயானா பால் நைந்து தலைமுறை. இது தப்பு. கிளிம்பெட்டர் குறைபாட்டு நோய்னா X1 நிலை. இது கரெக்டு. டெர்னரின் குறைபாட்டு நோய் வளர்ச்சி பின்னடைந்த மகளிர். இது ரெண்டுமே கரெக்டாக. அப்போ செகண்ட் சி த ஆன்சர். நெக்ஸ்ட் மேட்ச் த ஃபாலோயிங். நீதித்துறை செயல்பாடுனா 1947, ஆளுமையில் அறநெறி 2007, நீதித்துறை வாழ்வின் மாண்புகளின் மறு அறிக்கை 1997, நிர்வாக தீர்ப்பாயம் 1976. ஆன்சர் பி. நெக்ஸ்ட் கூற்று காரணம். கூற்று வந்து HIV தொற்று பெரும்பாலும் உணர்வுள்ள நடத்தை முறை காரணமாக பரவுகிறது. கரெக்டு. இரத்தமற்ற நோயாளிகளுக்கு எய்ட்ஸ் தொற்று மோசமான கண்காணிப்பு காரணமாக ஏற்படலாம். ரெண்டுமே கரெக்டாக சரியான விளக்கம். அப்போ ஆன்சர் பி. பின்வரத்தில் எது தப்புன்னு சொல்லி கேட்குறாங்க. கோயம்புத்தூர் தென்னிந்தியன் மான்செஸ்டர் கரெக்டு தான். மதுரை தமிழ்நாட்டின் பண்பாட்டு தலைவர். இதுவும் கரெக்டு. நாமக்கல் தமிழகத்தின் நெற்களஞ்சியம் தஞ்சாவூர். அப்போ இங்கே வரும் நாமக்கல் முட்டை நகரம். அப்போ 3, 4 தப்பு. ஆன்சர் வந்து டி. கூற்று காரணம். கூற்று எல்லா பொருளும் இதன் பாலுள்ள, இதன் பால் இல்லா எப்பொருளும் இல்லை. காரணம் திருவள்ளுவரின் கருத்துக்களில் பல அவர் காலத்தில் நிலவிய கொள்கைகளோடு ஒப்பிடும்போது புதுமையானவை, புரட்சிகரமானவை. ரெண்டுமே கரெக்டாக சரியான விளக்கம் சொல்கிறாங்க. ஆன்சர் சி. கீழே கொடுக்குள்ள கூற்றுகள் எது கரெக்டுன்னு சொல்லி கேட்குறாங்க. சதகர்ணி சாதவாகன மன்னர்களின் முதல் அரசர் மற்றும் முதல் சக்தி வாய்ந்த சாதவாகன ஆட்சியர்கள் அல்ல. அவங்க தான் ஃபர்ஸ்ட் இருக்காங்க. அப்போ இதுக்கு வந்து தப்பு. அவருடைய சாதனைகள் மணக்காட் கல்வெட்டில் குறிப்பிடப்படவில்லை. அப்போ இதுவும் தப்பு. சாஞ்சி ஸ்தூபியின் நுழைவாயில்கள் ஒன்றில் அவரது பெயர் பொறிக்கப்பட்டுள்ளது மற்றும் தட்சிணாபாரத்தின் இறைவன் என்று குறிப்பிடப்படுகிறது. அப்போ தேர்டு கரெக்ட். ஆன்சர் ஏ. நெக்ஸ்ட்டு இது வந்து எது தப்புன்னு சொல்லி கேட்குறாங்க. தேசிய மனித உரிமைகள் ஆணையம் வந்து 1993 கரெக்டு. மத்திய தகவல் ஆணையம் 2005 தப்பு. மத்திய கண்காணிப்பு ஆணையம் 1963 இதுவும் தப்பு. மத்திய புலனாய்வு அமைப்பு 1969 கரெக்டு. அப்போ சாரி, ஒரு நிமிஷம் தப்பாக சொல்லிட்டேன். தேசிய மனித உரிமைகள் ஆணையம் 1993 கரெக்டு. மத்திய தகவல் ஆணையம் அதுவும் கரெக்டு. பட் தேர்டு, ஃபோர்த்து தப்பு. இப்போ ஆன்சர் வந்து சி. கூற்று காரணம். தமிழ்நாட்டின் கிராமப்புறங்களில் வாழும் மக்களின் வாழ்க்கை தரம் மேம்பட்டுள்ளது. தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு கிராம வாழ்விட மேம்பாட்டு திட்டம் என்ற முதன்மை திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது. ரெண்டுமே கரெக்டாக சரியான விளக்கம். ஆன்சர் பி. இந்த கூற்று காரணம் கேட்டால் மோஸ்ட்லி கூற்று காரணம் சரின்னு போடுங்க. அதுவே கரெக்டாக தான் இருக்கும் சொல்லப்போனால். பின்வரும் நிகழ்வுகளை கால வரிசைப்படி முறைப்படுத்துக. இது வந்து அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க எப்படின்னு சொல்லி. அப்படியே கீழே இருந்து அப்படியே வரும். தென்னிந்திய புரட்சி, வேலூர் கழகம், சிப்பாய் கழகம், சட்ட மறுப்பு இயக்கம் சொல்லி அப்படியே கீழே இருந்து வரும். 4, 3, 2, 1 சொல்லி. ஆன்சர் டி. உயிரினங்களில் கார்பன் கீழ்கண்ட எந்த பணிகளை செய்கிறது? இது கரிம மூலக்கூறுகள் கூட்டமைப்பு கூறாக செயல்படுகிறது. இது கரெக்டு. இது மற்ற அணுக்களுடன் எளிதில் பிணைப்புகளை ஏற்படுத்துகிறது.
இது உயிர் மூலக்கூறுகள் அதாவது டிஎன்ஏ ஆர்என்ஏ எடுக்கக்கூடிய வடிவம் மற்றும் செயல்பாட்டுக்கு நெகிழ்வுத்தன்மையை அளிக்கிறது. 3மே கரெக்டு. ஆன்சர் டி. இது வந்து அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்திய தேசிய ராணுவம் மீதான விசாரணை எப்போனா 1945 நடந்திருக்கு. இந்திய தேசிய ராணுவம் தோற்றுவித்தார். எப்போ தோற்றுவிச்சிருக்காங்கன்னா 1943 தோற்றுவிச்சிருக்காங்க. ராயல் இந்திய விமானப்படை தோற்றுவிக்கப்படுதல் வந்து 1932. சி ராஜகோபால் ஆச்சாரி திட்டம் வந்து 1944. அப்போ அரேஞ்ச் பண்ணும்போது 3241 சொல்லி. அப்போ ஆன்சர் சி. தேசிய கூட்டுறவு மேம்பாட்டு கழகம் NCDC பற்றிய கூற்றுக்களில் எது கரெக்ட்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது ஒரு சட்டப்பூர்வ கழகம். கரெக்டு. இது தன்னாட்சி நிறுவனம். அப்போ சட்டப்பூர்வ கழகம் அப்போ தன்னாட்சி நிறுவனம் வராது. அப்போ ஆன்சர் தப்பு. இன்று இது ஒரு பொது நிறுவனமாக சேர்க்கிறது. கரெக்டு தான். இது வேளாண் மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகத்தின் நிர்வாக கட்டுப்பாடு கீழ் இயங்குறது. கரெக்டு. தப்பு. அப்போ 1/3 கரெக்டு. ஆன்சர் பி. கூற்று காரணம். கூற்று வந்து இடப்பெயர்வு பற்றி கேட்டிருக்காங்க. இடப்பெயர்வு என்பது பிராந்தியங்கள் மற்றும் பிராந்தியங்கள்ல மாநிலங்கள் சொல்லுவாங்க. பிராந்தியங்கள் மற்றும் பிரதேசங்களுக்கு இடையே மக்கள் இடம்பெயர்தல் ஆகும். காரணம் வந்து இடப்பெயர்வு வெளிப்புறமாகவோ சர்வதேசமாக இருக்கலாம். 2மே கரெக்டு. ஆன்சர் வந்து சி. நான் முதல் கொஸ்டின் சொன்னேன். கூற்று காரணம் வந்தாலே மோஸ்ட்லி கரெக்டு. 2மே கரெக்டுன்னு சொல்லி போடுங்க. அதே கரெக்டாக இருக்குன்னு சொல்லி. ஸோ இப்போ நான் 2 சொன்னது 2மே கரெக்டாக தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு திருக்குறள் பற்றி கேட்டிருக்காங்க. வள்ளுவர் சொல்கிறது என்னன்னு சொல்லி. சான்றாண்மையின் இலக்கணம் குறித்து வள்ளுவர் கூறுவற்றை இரல்படுத்துக. வள்ளுவர் வந்து திருக்குறளில் வந்து எதை ஃபஸ்ட்டு அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க, எதை ஃபஸ்ட்டு சொல்லியிருப்பாங்கன்னு சொல்லி. அவங்க ஃபஸ்ட்டு திருக்குறள் சொல்லி அன்பு தான் சொல்லியிருப்பாங்க. அப்போ ஃபஸ்ட்டு வந்து அன்பு. அப்போ அன்புன்னு ஸ்டார்ட் ஆகுது. 3ன்னு ஸ்டார்ட் ஆகுது வந்து டி மட்டும் தான் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ டி தான் ஆன்சர். 31452. 3னா அன்பு, நாணம், அன்பு, நாணம், நெக்ஸ்ட்டு வந்து ஒப்புரவு, அப்புறம் கண்ணோட்டம், அப்புறம் வாய்மை. அப்போ ஆன்சர் வந்து டி. மால்வா பீடபூமி பற்றிய சரியான கூற்று எது கரெக்ட்னு சொல்லி கேட்குறாங்க. சராசரியாக 600 மீட்டர் உயரத்துடன் கிழக்கு நோக்கி சரிந்துள்ளது. தப்பு. பீடபூமியின் பெரும்பாலான பகுதிகள் சம்பல் மற்றும் துணை ஆறுகள் பாய்கின்றது. கரெக்டு. மால்வா பீடபூமி ராஜஸ்தான், குஜராத் மற்றும் மத்திய பிரதேசத்தில் அமைந்தது. கரெக்டு. அப்போ 2nd 3rd கரெக்டு. அப்போ ஆன்சர் சி. நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் விதிகள் பற்றி கேட்டிருக்காங்க. சட்டப்பிரிவுன்னு சொல்லி 280 வந்து நிதிக்குழு பற்றி சங்கது. அப்போ நிதிக்குழு பற்றி சொல்கிறதா. அப்போ நிதிக்குழு 280. அப்புறம் 263 சட்டப்பிரிவு. 263 வந்து மாநிலங்களுடைய குழு. 62 வந்து மாநிலங்களுடைய நிதிநீர் தகராறு மற்றும் தீர்ப்பாயம். 279A பொருட்கள் மற்றும் சேவை வரி. அப்போ ஆன்சர் வந்து பி. தேசிய விவசாயத்தை ஈனாம் சொல்லுவாங்க. அதுக்கு ஷார்ட் ஃபார்ம். இணைய முகப்பின் நோக்கம் என்னதுன்னா விவசாய பொருட்களை ஒரு ஒருங்கிணைந்த தேசிய மெய்நகர் சந்தையை உருவாக்குவது. கரெக்டு. இது விவசாயம் பற்றி சொல்லியிருக்காங்க. சிறந்த விலையை பெறுவதற்கு விவசாயிகளுக்கு உதவுதல். கரெக்டு. விவசாயிகளுக்கு சந்தைப்படுத்தல் வழிகளை வழங்குதல். 3மே கரெக்டு. ஆன்சர் டி. இதில் எது தப்புன்னு சொல்லியிருக்காங்க. கோபால் நாயக் திண்டுக்கல் சொல்லி நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். நம்ம புக்கிலே வேலுநாச்சியார் பற்றி கொடுத்துருப்பாங்களே. அதுலேயே இந்த 8 ஆண்டுகள் வந்து வேலுநாச்சியார் இந்த திண்டுக்கல் கோட்டையில் தான் தங்கியிருப்பாங்க. அங்கே தான் கோபால் நாயக் இருந்திருப்பாங்க. அப்போ கோபால் நாயக் திண்டுக்கல் கரெக்டு. துண்டாஜிவாக்ன்றது மதுரை கொடுத்துருக்காங்க. மதுரை தப்பு. மைசூர் தான் அவங்க ஊர். துண்டாஜிவாக்ன்றது மருதுப்படை சிவகங்கை சொல்லி நம்ம தெரியும். எட்டயபுரம்னா பாரதியார் தான் எட்டயபுரம் வருவாங்க. அப்போ இது தப்பு. பூலித்தேவன் வந்து நெற்கட்டாஞ்சேவல். அப்போ 1st 4th கரெக்டு. இவங்க எது தப்புன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ 2nd 3rd தான் தப்பு. அப்போ ஆன்சர் பி. இது கரெக்டாக பார்த்து போடுங்க. கரெக்டுன்னு சொல்லி இந்த 1st 4th சொல்லி போட்டுறாதீங்க. எது கொஸ்டின் சொல்லி கரெக்டாக பார்த்து போடுங்க. எது தப்புன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ தப்புனா 2nd 3rd தான் தப்பு. ஆன்சர் பி. நெக்ஸ்ட் மேட்ச் த ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க. ஆசிரியர்கள் நூல்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆசிரியர் வந்து ஃபஸ்ட்டு பாரதினா கண்ணன் பட்டுன்னு சொல்லி தெரியும். கவிமணி ஆசிய ஜோதி. பாரதிதாசன் பாண்டியன் பரிசு. ராமலிங்கம் தமிழ் இதயம். அப்போ ஆன்சர் சி. நாட்டின் அடிப்படை சட்டத்தின் படியே அன்றி எந்த ஒரு மனிதனும் கைது செய்யப்படவோ சிறைப்படுத்தவோ நாடு கடத்தப்படவோ அவரின் சொத்துக்களை கைப்பற்றவோ வேறு எந்த வகையிலும் அளிக்கப்பட முடியாது. இந்த புகழ்பெற்ற வாசகம் அமைந்துள்ள ஆவணம். இந்த
இந்த வசனம் வந்து எதில் சொல்லியிருக்காங்க, அதாவது எந்த விதியில் சொல்லியிருக்காங்க, எந்த பிரிவில், அதாவது பகுதின்னு சொல்லலாம், பிரிவுன்னு சொல்லலாம், எதில் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. மகாசாசனம் தான் இதை பற்றி சொல்லியிருக்காங்கன்றாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். தமிழ்நாட்டில் உள்ள முக்கிய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி ஆதாரம் வந்து காற்றாலை தான். ஆன்சர் ஏ. எது கரெக்டுன்னு சொல்லியிருக்காங்க. திருக்குறளை இந்தியில் மொழிபெயர்த்தவர் அப்பாட்டி சிதர். இது தப்பு தான். இது வந்து வேற நேம் வரும். ஸோ இது தப்பு. திருக்குறள் ஜெர்மனி மொழிபெயர்த்தவரும் இவர் இல்லை. திருக்குறள் வந்து ஆள ஸ்டார்ட் ஆகி 4 இது மட்டும்தான் கரெக்டு. பட் இதுவும் தப்பு தான். நட்பு வந்து ஃப்ரெண்ட்ஷிப் வந்து, அதாவது நட்பியல் 13 அதிகாரங்களில். ஸோ இந்த 3மே தப்பு தான். இது மட்டும் கரெக்டு. பட் இங்கே 3 தான் கொடுக்கணும், 1ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பட் இதுக்கு என்ன ஆன்சர்னு சொல்லி தெரில. கவர்மெண்ட் அஃபிஷியல் கீ விடுவாங்களா, அப்போ என்னன்னு சொல்லி பார்த்துக்கோ இந்த கொஸ்டின். நெக்ஸ்ட் வந்து இதில் எது கரெக்டுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்தோ ஆரியர்கள் இந்தியாவில் கடைசியாக குடியேறியவர்கள் அதுக்கப்புறம் பிரிட்டிஷு பிரெஞ்சுக்காரங்க வளர்ந்துருக்காங்க. அப்போ இது தப்பு. நெட்டோரியர்களுக்கு பிறகு இந்தியாவுக்கு வந்த குழு இந்த குழு, இது கரெக்டு. இந்த குழு வந்து 2000 1500 BC இடையில் இந்தியாவுக்கு வந்தனர். அப்போ செகண்ட் தேர்டு கரெக்டு. ஆன்சர் டி. கீழ்கண்ட தமிழ்நாடு பஞ்சாயத்துகள் சட்டம் 1994 தொடர்பான சரியானது எது? இதில் எது கரெக்டுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பஞ்சாயத்து சட்டம் பற்றி. இச்சட்டத்தின் 2ஆம் அத்தியாசம் கிராம சபை தொடர்பானது ஆகும். கரெக்டு. 7ஆம் அத்தியாசம் வந்து வரி விதிப்பு, அதாவது ஜிஎஸ்டி பற்றி சொல்கிறது இல்லை, இது தப்பு. அப்போ இது 12ஆம் அத்தியாசம் வந்து அபராதங்கள் பற்றி சொன்னது. அப்போ ஃபஸ்ட்டு தேர்டு கரெக்டு. ஆன்சர் வந்து பி. நெக்ஸ்ட்டு வந்து அப்ரிவேஷன். இந்த அப்ரிவேஷன் சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த அப்ரிவேஷன் வந்து தமிழில் உங்களுக்கு குழப்பம். ஸோ நீங்கள் இங்கிலீஷில் பார்த்துருங்க. அப்ரிவேஷன் பொறுத்தவரை இங்கிலீஷில் வந்து பார்த்தோம்னா NHSனா நேஷ்னல் ஹெல்த் சர்வீஸ், இது கரெக்டு. அதே மாதிரி PHCனா பிரைமரி ஹெல்த் சென்டர், இதுவும் கரெக்டு. அப்போ ஆன்சர் வந்து 1 3 கரெக்டாக. இது வந்து சென்ட்ரல் பியூரோ இன்சூரன்ஸ் தப்பு. அதே மாதிரி நேஷ்னல் ரியல் ஹெல்த் மிஷன் கொடுத்துருக்காங்க, இதுக்கும் தப்பு. ஏன்னா ரியல் வராது, ரூரல் சொல்லி வரும். அப்போ ஆன்சர் வந்து 1 3 கரெக்டு. ஆன்சர் பி. இந்த மாதிரி அப்ரிவேஷன் கொடுத்தா இங்கிலீஷில் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், அதை பார்த்துக்கோங்க தமிழை விட. கில்ஜியின் கட்டிடம் பற்றிய பின்வரும் கூற்றுக்கள் எது கரெக்டு? இதில் எது கரெக்டு சொல்லுங்கள். கில்ஜி வந்து நம்ம ஆல்ரெடி புக்கில் படிச்சிருக்கோம். கில்ஜி பட் கில்ஜி கட்டிடம் வந்து புக்கில் இல்லாத ஒன்று. அவங்க எங்கேருந்து எடுத்தாலும் தெரியல, இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. கில்ஜி கட்டிடம் பற்றி அவங்களாம் சொல்லியிருக்காங்க. அதை பற்றி என்னன்னு சொல்லி பார்ப்பாங்க. அலாவுதீன் கில்ஜி அரியணை ஏறிய பின் இந்து முஸ்லீம் பாணி கட்டிட கலையில் ஒரு புதிய தொடங்கப்பட்டதாக KS ஸ்டால் கூறுகிறார், இது கரெக்டு. ஹவுஸ் காசு இஸ்லாமிய கட்டக்கலையின் மிகவும் பொக்கிஷமான ரத்னங்களில் ஒன்று என்று அரசு குறிப்பிட்டார், இதுவும் கரெக்டு. அலாவுதீன் கில்ஜியின் மசூதியின் நுழைவாயில் இந்தியாவின் இஸ்லாமிய கட்டக்கலையின் பரிணாம வளர்ச்சியில் முக்கிய இடத்தை பிடித்துள்ளது என்று பெர்சி பிரவீன் கூறுகிறார், இது தப்பு. இப்போ ஃபஸ்ட்டு செகண்ட் தான் கரெக்டு. ஆன்சர் பி. சங்ககால தமிழ் சமூகத்தில் தோன்றுவான் மாத போர்க்களத்தானே என வீரத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து பாடிய பெண் புலவர் வந்து காவல் பெண்டு. ஆன்சர் பி. நெக்ஸ்ட் மேக்ஸு. சரியாக பொருந்துள்ளதை தேர்ந்தெடுக்க. இதில் எது கரெக்டுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நிரந்தர நிலவரி திட்டம் கர்ஷன் பிரபு. வங்கப்பிரிவினை வந்து கார்ன்வாலிஸ். ரைத்வாரி முறை மன்றோ. இருப்பாதை இணைப்பு டல்ஹவுசி. இதில் எது கரெக்டாக? தேர்டு ஃபோர்த்து கரெக்டாக. ஆன்சர் வந்து டி. இதாக பாருங்களேன், பேராகிராஃபாக கொடுத்துருக்காங்க. அந்த பேராகிராஃப் படிக்கிறதுக்கே ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் ஆயிரம் போல் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஜிஎஸ் ஏன் இப்படி பண்ணாங்கன்னு தெரில. அப்படியே பேராகிராஃபாக இருக்குது சொல்லப்போனால். பேராகிராஃப் படித்து எழுத சொல்லியிருக்காங்க. பேராகிராஃப் படிச்சுக்கோங்க, சும்மா படித்தாலே தெரிஞ்சிடும் என்ன ஆன்சர் சொல்லி. இதுக்கு என்ன ஆன்சர்னா பி தான் ஆன்சர். பாலின வேறுபாட்டினை குறைப்பதற்கான முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டும் சொல்லி. பின்வருவற்றுள் கிராமத்திலிருந்து நகரத்துக்கு இடம்பெயர்வு பற்றி இதில் எது தப்புன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கிராமத்திலிருந்து கிராமத்துக்கு இடம்பெயர்தல் வந்து தலைக்கீர் இது நிகழ்வு. கிராமத்திலிருந்து நகரத்துக்கு இடம்பெயர்வு நெருக்குதல் வெளியேறுதல் செயல்பாடு. நகரத்திலிருந்து நகரத்துக்கு இடம்பெயர்வு வந்து நகர்ப்புற மறுசுழற்சி. நகரத்திலிருந்து கிராமத்துக்கு இடம்பெயர்வு கிராமப்புற மறுசுழற்சி. இதில் எது தப்புன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பட் கரெக்ட் வந்து 1 2 எது தப்புன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 2 3 கரெக்டு. பட் 1 4 தப்பு. ஆன்சர் வந்து ஏ. உன்னதமான தூய்மையான மனித சிந்தனையின் தொகுதிய திருக்குறள் என்னும் ஏரியலின் கருத்தை அடியொற்றி திருக்குறள் தமிழர் வேதம் அப்படின்னு சொன்னது யாருன்னா ஜி. தான் தமிழர் வேதம் சொல்லியிருக்காங்க திருக்குறள்.
கார்பன் மோனாக்சைடு உமிழ்வுகளை பற்றி கீழ்காணும் எந்த கூற்று கரெக்ட்? உமிழ்வு பற்றி, அதாவது ஆசிட் பற்றி எது கரெக்டுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிவர எரிக்காத்த எரிபொருளாக வரக்கூடியது, பெட்ரோல் எரிபொருள் வாகனங்களில் வருவது, நீண்ட நேர உமிழ்வினால் குமட்டல் ஏற்படும். 3மே கரெக்டு. ஆன்சர் வந்து சி. இந்திய குடியரசுத் தலைவர் பற்றி எது தப்புன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. குடியரசுத் தலைவர் பதவியில் இருக்கும்போது எப்பொழுதும் வேண்டுமென்றாலும் அவர் பதவி விலகலாம். அவங்க இஷ்டம் தான், அது எப்போல்லாம் பதவி விலகலாம், அது கரெக்டு. 5 ஆண்டுகள் நடந்த பிறகு குடியரசுத் தலைவர் பதவியில் நீடிக்க இயலும். அப்போ இதுதான் தப்பு. நெக்ஸ்ட் வந்து குற்றச்சாட்டு இம்பீச்மெண்ட் வாயிலாக குடியரசுத் தலைவரை பதவி நீக்கம் செய்யலாம். இது கரெக்டு தான். ஏதாச்சும் குற்றம் இருந்துச்சுன்னா அவங்க பதவி நீக்கம் செய்யறதுக்கு அதிகாரம் இருக்குது. ஸோ அது கரெக்டு. இதுவரை எந்த குடியரசுத் தலைவரும் பதவி நீக்கம் செய்யப்படவில்லை. அதே மாதிரி இதுவும் கரெக்டு. ஸோ இப்போ ஆன்சர் வந்து எது தப்புன்னு சொல்லியிருக்காங்க. இது இந்த 3மே கரெக்டு. பட் இது மட்டும் தப்பு. அதில் இயலும். அப்போ ஆன்சர் வந்து பி. பெண்கள் நலனுக்காக தமிழக அரசு கலைஞர் மகளிர் உரிமை தொகை 1000 ரூபா கொடுப்பாங்க. அதான் கலைஞர் மகளிர் உரிமை தொகை சொல்கிறாங்க. திட்டம் செயல்படுத்தியது பின்வற்றும் எந்த காரணம் இந்த திட்டத்துக்கான எதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. உலகளாவிய பாலின இடைவெளி அறிக்கை 2023 படி ஆண்டு வருமானத்தில் பாலின வேறுபாடு, பெண்கள் ஏழ்மையான சமூக நிலையை மாற்ற, கிராமப்புற பெண்கள் மேம்பாடு, பெண்களின் எண்ணற்ற மண்நேர அமைதியான உழைப்பை அதிகரித்தல். இதில் எது கரெக்டுனா ஃபஸ்ட்டு 4th கரெக்டு. ஆன்சர் வந்து டி. நெக்ஸ்ட் மேட்ச் த ஃபாலோயிங். ஆதரவு தேடுதல் சின்னம் வந்து அசோக மரத்தின் இலை. அன்பின் சின்னம் வெள்ளை அல்லி மலர். காகம் ஒரு நல்ல முன்னறிப்பான். அது வந்து குறுந்தொகைன்னு சொல்லுவாங்க. பண்பில் விளையாட்டு குறிப்பிடப்படுவது வந்து நற்றிணை. அப்போ ஆன்சர் வந்து பி. நெக்ஸ்ட் மேட்ச் த ஃபாலோயிங். தலைசங்க புலவரனால் தமிழ் அப்படின்னா சேக்கிழார் சொல்லுவாங்க. அகன்பொதியில் திருமுனிவன் தமிழ் சங்கம். கம்பர். கூடலாய்ந்த ஒண்டமிழ் தமிழ் அப்படின்னா யாருன்னா மாணிக்க வாசகர். மதுரை தலைநோக்கியான் திருஞான சம்பந்தர். ஆன்சர் டி. நெக்ஸ்ட் தீன்ஹிலாகி இதை பற்றி சொல்லியிருக்காங்க. தீன்ஹிலாகி இந்த முறை யார் கொண்டு வந்தாங்க? தீன்ஹிலாகின்றது அக்பர் கொண்டு வந்தது. தீன்ஹிலாகி பின்பற்றியவர்கள் அதிகம். இது ஒரு அரச மதம். இதில் எது கரெக்டுன்னு சொல்லியிருக்காங்க. முஸ்லீம் மற்றும் இந்துக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தேசிய மதமாக நிறுவ வேண்டும். ஆன்சர் வந்து சி தான் கரெக்டு. சோழ அரசி வானமாதேவி சதி மேற்கொண்டோர் என்பதை வெளிப்படுத்தும் பட்டயம் வந்து திருவலங்காடு. சோழ நாடுனாலே திருவலங்காடு பட்டயம் தான் மோஸ்ட்லி வரும். அப்போ ஆன்சர் வந்து பி. நெக்ஸ்ட் இதில் எது தப்புன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பொம்மை வழக்கு வந்து 1994 குடியரசுத் தலைவர் ஆட்சி கரெக்டு. உன்னிகிருஷ்ணன் வழக்கு வந்து கல்வி உரிமை, இதுவும் கரெக்டு. நாகராஜ் வழக்கு அது வந்து இது கரெக்டு. பட் பிரகாஷ் சிங் வழக்குன்றது நீதித்துறை சீர்திருத்தம் இல்லை, அரசியல் சீர்திருத்தம் தான் பிரகாஷ் சிங் வழக்குன்றது. இப்போ எது தப்புன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து சி. புதிதாக தொடங்கப்படும் நிறுவனங்களுக்கு வரிச்சலுகை 3 வருடங்களுக்கு வழங்குவது என்று தொடங்கப்பட்ட நீதி சட்டம் 2016. ஆன்சர் ஏ. மதராஸ் மாகாணத்தில் ஒத்துழையாமை இயக்க எதிர்ப்பு சங்கத்தை தொடங்கிய கட்சியை அடையாளம் காண்க. ஒத்துழையாமை இயக்கமோட ஆப்போசிட் சங்கம் எதுவும் சொல்லிக்கிறாங்கன்னா ஈஸியாகவே கண்டுபிடிக்கலாம். அது ஃபஸ்ட்டு சுதந்திர கட்சி வந்து ஸ்டார்ட் பண்ணது 1957. அப்போ 57ன்றது ரொம்ப டிஸ்டன்ஸ் ஆகிடுது. அப்போ அது வர சான்ஸ் இல்லை. ஸோ அப்போ அது வராது. நீதி கட்சி 1925. இதெல்லாம் அதுக்கப்புறம் தான் வருது. நீதி கட்சி 1925. அப்போ 1925 1920. அப்போ அது கொஞ்சம் கிட்ட இருக்கு. அப்போ எதிர்ப்பு சங்கம் ஒத்துழையாமை இயக்கம் எதிர்ப்பு சங்கம் இதுனா நீதி கட்சி தான். ஆன்சர் பி. ஒத்துழையாமை ஸ்டார்ட் பண்ணது பெரியார் தான். கீழே கொடுக்கப்பட்ட எது கரெக்ட்னு சொல்லி செலக்ட் பண்ணுங்கன்னு இருக்காங்க. குளோரோஃபார்ம்ல CHCl3 தான் ஆன்சர். இது பாஸ்ஜின்னா COCl2. கண்ணீர் புகைனா CaCl2NO2. இது வந்து அப்ரேஷன் மாதிரி ஒரு எலமெண்ட் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஆன்சர் வந்து சி. அடிப்படை கடமை பற்றிருக்காங்க. இந்த சட்டத்திட்டத்தின் மூலம் அடிப்படை கடமையானது இந்திய அரசும் சேர்க்கப்பட்டுள்ளது சொல்லியிருக்காங்க. இதில் எந்த இந்திய அரசு சேர்க்கப்படணும் 42வது சட்டத்திட்டம் 1976. இதன்படி தான் அடிப்படை கடமை வந்து சேர்த்துருக்காங்கன்றாங்க அரசமைப்பில். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். விதிகள் இந்த மாதிரி சட்டம்லாம் இம்பார்ட்டன்ட். செப்டம்பர் 20, 2023 அன்று மக்களவையில் நிறைவேற்றப்பட்ட மகளிர் ஒதுக்கீடு மசோதாவின் முக்கிய அம்சங்கள் எவை?
இந்த மசோதா மக்களவை மற்றும் மாநில சட்டமன்றங்கள் உள்ள அனைத்து இடங்களிலும் பெண்களுக்கு 33% ஒதுக்கிறது. லோக்சபா மற்றும் மாநில சட்டமன்றங்கள் SC/ST ஒதுக்கப்பட்ட இடங்களுக்கு இது பொருந்தாது. 25 ஆண்டுகளுக்கு இடஒதுக்கீடு வழங்கப்படும். தொகுதி மறுவரை பயிற்சிக்கு பிறகு நடைமுறைக்கு வரும். இதில் எது முக்கிய அம்சம் கேட்டிருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு 4th தான் கரெக்டு. ஆன்சர் வந்து பி. தமிழ்நாட்டில் உள்ள குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள், அதாவது MSMEன்னு சொல்லுவாங்க சிம்பிளாக, எது கரெக்டுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. உத்தியம் பதிவுகள் தமிழ்நாடு இந்தியாவில் 3வது இடத்தில் உள்ளது. மாநிலத்தில் 30% தொழில் முனைவோர் பெண்கள். கோயம்புத்தூர் தான் மாநிலத்திலே அதிக குறு சிறு நடுத்தர மற்றும் தொழில் நிறுவனங்கள் உள்ளன. இதில் எது கரெக்ட்னா ஃபஸ்ட்டு மட்டும் தான் கரெக்டு. அப்போ ஆன்சர் ஏ. நெக்ஸ்ட்டு இந்த கால வரிசை எப்படி அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. இது அப்படியே வரிசையாக கொடுத்துருக்காங்க. சிம்ம விஷ்ணு வந்து 555 590, மகேந்திரவர்மன் வந்து முதலாம் மகேந்திரவர்மன் ஒன்றுனா முதலாம்னு சொல்கிறாங்க, சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. முதலாம் மகேந்திரவர்மன் வந்து 590, அவங்களுக்கு அப்புறம் வர்றாங்க. இவங்களோட பையன் தான் இவங்க. அப்படியே ஃபாதர் சன் தான் வருவாங்க இவங்க ஆட்சியில். மகேந்திரவர்மன் வந்து 501 630, அப்புறம் நரசிம்மவர்மன் வந்து 630 668, ராஜசிம்மா வந்து 695 728. அப்படியே வரிசையாக கொடுத்துருக்காங்க. ஆன்சர் 1 2 3 4 ஏ தான் ஆன்சர். மண் பற்றிய கூற்றுகள் எது கரெக்டாக சொல்லியிருக்காங்க. வட இந்திய சமவெளியின் மண் பெரும்பாலும் இமயமலை ஆறுகளால் படி வைக்கப்படுகிறது. கருப்பு மண் என்று பிரபலமாக அறியப்படும் மண்ணில் இரும்பு ஆக்சைடு அதிகம் உள்ளது. தக்கால பீடபூமியிலிருந்து உருவாகும் மண் வளமான மற்றும் அதிக ஈரப்பதத்தை தங்கும் திறனுடையது. எது கரெக்டுனா ஃபஸ்ட்டு 3rd கரெக்டு. ஆன்சர் வந்து பி. முன்னுரிமை அட்டவணை வரிசையின்படி சரியான வரிசை. இதில் எது அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து துணை ஜனாதிபதி, மக்களவை சபாநாயகர், மாநில அமைச்சர்கள், மத்திய அரசாங்கத்தின் அமைச்சர். இந்த மாதிரி தமிழ் உங்களுக்கு குழப்பச்சுன்னா இங்கிலீஷில் பார்த்துருங்க. இங்கிலீஷில் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஆன்சர் வந்து பி. வைஸ் பிரசிடென்ட், ஸ்பீக்கர் ஆஃப் த லோக்சபா, சீஃப் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட்ஸ், மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட்ஸ் ஆஃப் த யூனியன். அப்போ ஆன்சர் வந்து பி. உங்களுக்கு தமிழ் குழப்பச்சா டக்குனு இங்கிலீஷில் பார்த்துருங்க. இங்கிலீஷ் குழப்பச்சுன்னா இங்கிலீஷ் வந்து தமிழ் கொடுக்க மாட்டாங்க. பட் தமிழில் தமிழ் இருந்துச்சுன்னா இங்கிலீஷ் ஈஸியாக வரும். இந்தியாவில் திறந்த வெளி மலம் கழிப்பதை ஒழிப்பதற்கு ஸ்வச் பாரத் மிஷன் மூலம் திடக்கல்வி மேலாண்மை மேம்படுவதற்கு மேற்கொள்ளப்படும் முயற்சிகள். ஸ்வச் பாரத் மிஷன்னாலே பொது சுகாதாரத்தை மேம்படுத்தல் மற்றும் தூய்மை கலாச்சாரத்தை வளர்ப்பது. ஆன்சர் சி. நெக்ஸ்ட் கூற்று காரணம். கூற்று வந்து 1901ஆம் ஆண்டில் ஆங்கிலேயர் ஒரு சக்தி வாய்ந்த படையுடன் சிவகங்கை தாக்கினார். எதுக்கு தாக்குறாங்கன்னா காரணம் வந்து 1901ஆம் ஆண்டில் மருது சகோதரர் சின்ன மருது பெரிய மருது இருப்பாங்க. அந்த இந்த சின்ன மருது வந்து இந்த ஊமைத்துறை வந்து அடைக்கலம் கொடுத்தனால தான் அங்கே வந்து தாக்கியிருப்பாங்க ஆங்கிலேயர்கள். ஸோ அப்போ ரெண்டுமே கரெக்டாக. ஆன்சர் வந்து சி. இதில் எது கரெக்டுன்னு சொல்லி கேட்டுருக்காங்க. எது கரெக்டுனா டெர்ஷியரி ஃபிலியோன் தான் கரெக்டு. ஆன்சர் வந்து டெர்ஷியரி ஃபிலியோன் தான் கரெக்டு. ஆன்சர் பி. பட் நிறையா பேர் பேலியோன் இந்த மாதிரி ஆலிகோசின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. பட் ஆன்சர் வந்து ஃபிலியோசின். ஆன்சர் பி. டெரிட்டரி ஃபிலியோசின். இதுக்கு என்ன கொஸ்டின்னா நவீன மனிதன் எந்த பருவத்தில் உருவாக்குச்சுன்னா டெர்ஷியரி ஃபிலியோசின் தான். இதில் எது கரெக்டுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எது கரெக்ட்னா கஜ்ரோக்கோ பண்டலக்கண்டு இது கரெக்டு. அதே மாதிரி திருப்பதி ராயமசீலா இது கரெக்ட். அப்போ 2 5 தான் கரெக்டு. ஆன்சர் வந்து சி. நிதி ஆயோக்கின் எஸ்டிஜி இந்திய குறியீட்டு 2023-24, அதாவது ஒரு வருஷம் வந்து அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து உத்தரகண்டு, 2nd கேரளா, 3rd தமிழ்நாடு, 4th வந்து கோவா. அப்போ ஆன்சர் சி. நம்மை காக்கும் 48 திட்டத்தின் கீழ் விபத்து நடைபெற்ற முதல் 48 மணி ஒரு 2 நாள் நேரத்துக்குள் பணமில்லா ஒரு நாளுக்குள்ள நேரத்துக்குள் பணமில்லா சிகிச்சைக்கான உச்ச வரம்பு ஒரு நபருக்கு வந்து 2 லட்சம். 2 லட்சம் வந்து ஒரு மினிமம் அமௌண்ட் 2 லட்சம் அப்படின்னு சொல்லி உச்ச வரம்பு கொடுத்துருக்காங்களாம். 2 லட்சம் சொல்லி நம்மைக்கு 48 திட்டத்தின் படி. செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனம் 2022ஆம் வருடம் முதல் சொந்த புதிய பிரத்யேக பலகத்தில் செய்யப்பட்டு வரும் இடம் வந்து பெரும்பாக்கம். நிறைய பேர் வந்து சேப்பாக்கம் சொல்லி கிளாம்பாக்கம் போட்டுப்பீங்க. பட் ஆன்சர் வந்து பெரும்பாக்கம் தான். உடையவர்கள் என்போர் எதை உடையவர்கள் அப்படின்னாலே ஊக்கமுடையவர் தான் வரும். உடையவர்கள்னு சொன்னாலே வள்ளுவர் வந்து உடையோர் அப்படின்னு சொன்னாலே ஊக்கமுடையோர். கல்வி உடையோர்லாம் நிறைய பேர் போட்டுப்பீங்க. பட் கல்வி உடையோர் வராது, ஊக்கமுடையோர் தான் வரும்.
இது வந்து எஸ்டிஜி பற்றி கேட்டிருக்காங்க. நிலையான வளர்ச்சி இலக்குன்னு சொல்லி அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. நிலையான வளர்ச்சி இலக்கு 6 எஸ்டிஜி 6 வந்து சுத்தமான நீர் மற்றும் சுகாதாரம் சொல்கிறாங்க. 11 வந்து நிலையான நகர்ப்புறங்கள் மற்றும் சமூகங்கள். எஸ்டிஜி 14 வந்து தண்ணீருக்கு உள்ளே வாழும் உயிரிகள். எஸ்டிஜி 15 வந்து நிலத்தில் வாழும் உயிரிகள். ஆன்சர் டி. நெக்ஸ்ட் கூற்று காரணம் கேட்டிருக்காங்க. இந்திய அரசியல் சட்டம் மிகவும் குறிப்பாக நிதி புனராய்வு அதிகாரத்தை குறிப்பிடுகிறது. நீதித்துறையானது தனது நீதி புனராய்வு அதிகாரத்தை அடுத்த ஆண்டுகளில் விரிவாக்கி கொண்டது. ரெண்டுமே கரெக்டு. பட் இது ரெண்டுமே மேட்ச் ஆகலான்னு சொல்கிறாங்க. ஆன்சர் வந்து டி. இதுவும் கூற்று காரணம். பெண்களுக்கு அதிகாரமளித்தல் என்பது சமூக நீதியின் ஒரு மூலக்கல்லாகும். பணிபுரியும் பெண்கள் விடுதிகள், குழந்தை பராமரிப்பு மையங்கள் மற்றும் பெண்கள் தொடர்பான திறன் மேம்பாட்டு திட்டங்கள் போன்ற முயற்சிகள் பணி தொகுதியில் பெண்களின் பங்களிப்பை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளன. காரணம் வந்து பொருளாதாரத்தில் பெண்கள் பங்கேற்பதற்கான தடைகளை நீக்கி அரசாங்கம் மிகவும் உள்ளடக்கிய மற்றும் துடிப்பான தொழிலாளர்களை வளர்த்து வருகிறது. ரெண்டுமே கரெக்டு. இந்த பெண்கள் பற்றி இந்த மாதிரி கூற்று காரணம் வந்தாலே மோஸ்ட்லி கரெக்டு சொல்லி போடுங்க. அப்போ இதில் ரெண்டுமே கரெக்டு தான். ஆன்சர் வந்து சி. இதில் எது கரெக்டுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. காவேரி பாக்கம் கல்வெட்டு வந்து வரகுணார் தப்பு. திருமுக்குடல் கல்வெட்டு வந்து வீர ராஜேந்திர கரெக்டு. திருவலங்காடி செப்பேடு முதலாம் ராஜேந்திரன். ஊர் திறமையர் கல்வெட்டு முதலாம் பராதகர். அப்போ செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து கரெக்டு. ஆன்சர் வந்து சி. எது கரெக்டுன்னு சொல்லி அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. தர்மபுரி தொப்பூர், சேலம் வந்து கன்னியன் குட்டை, ஈரோடு வந்து முக்கம்புன்றது திருச்சி மாவட்டத்தில் தான் வரும் முக்கம்புன்னு சொல்லி. அப்போ இது தப்பு வரும். திருச்சி வெம்பாவூர். பட் இது எது ஆன்சர் சொல்லி கன்ஃபார்மாக தெரில. பட் பார்த்து சொல்கிறேன் என்னன்னு சொல்லி. ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.